ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எல்லோரும் இந்த லெட்டரில் வந்து அனிமல்ஸை வந்து மாஸ்கிங் பண்ணுறாங்களே, அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற லெட்டர் அதை எடுத்துக்கோங்க. இந்த சீன் டைப் பண்ணிக்கோங்க. கேப்சல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா பெருசாக்கிப்போம். பெருசாக்கியாச்சா? இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இதை வந்து நான் இமேஜில் போயிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் ஆச்சுக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த பிக்சரை இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிக்சரை இப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் ஹாரிசான்டலாக வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தது மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் நான் பெருசாக்கிக்கிறேன். பெருசாக்கிக்கிட்டு இந்த சீலை இப்படி வச்சுப்போம். இதை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் அது எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ இப்படி தான் வைக்க போகிறோம். இந்த பிக்சரை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிப்போம். இப்போ இந்த பிக்சரை இப்படி தான் வைக்க போகிறோம். இதை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று இருக்குல்ல, அந்த லேயரை இப்படி மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சி இருக்குல்ல, அதையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த லேயர் 1 இருக்குல்ல, இந்த லேயர் 1 மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த சி இருக்குல்ல ஒரிஜினல், அதையும் மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. இப்போ இந்த லேயர் 1ஓட இந்த சியை வந்துட்டு நம்ம கிளிப்பிங் மாஸ்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த லேயர் 1 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இந்த லேயர் 1 காப்பியும் சி காப்பியும் இருக்கா? இப்போ இந்த லேயர் 1 காப்பியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த சி காப்பி இருக்குல்ல, அதை மட்டும் இப்படி சைடில் நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லேயர் 1 காப்பி இருக்குல்ல, இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. 1 இருக்குல்ல, இதை கண்ட்ரோல் ஜேன்னு கொடுங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காப்பி கிடச்சிரும். இப்போ இந்த காப்பி கிடச்சிருச்சா? இதை என்ன பண்ணணும்னா இந்த மேக்னெட்டிக் டூல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த ஃபெதர் 5 வச்சுருக்கேன். இதை அப்படியே வந்துட்டு அது மேலே அப்படியே வச்சிங்கன்னா நம்மளுக்கு கிராப் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு கட்டிங்கில் போவோம். ரொம்ப கரெக்டாக பண்ணணும்னு இல்லை. டபுள் கிளிக் பண்ணிங்க. இப்போ இதை செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் செலெக்ஷன் ஆயிரும். இப்போ டிலேட்டுன்னு கொடுத்துருங்க. டிலேட்டுன்னு ஆயிடுச்சா? இப்போ கண்ட்ரோல் டின்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த சிங்கத்தை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் எரேசர் இருக்குல்ல, அந்த எரேசர் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படியே நம்ம அழிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். நம்மளுக்கு அந்த அனிமல்ஸ் வந்து டெஸ்ட்டில் மாஸ்கிங் பண்ணுறது வந்துட்டு ஓகே ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இதான் நம்மளுக்கு டெஸ்ட்டில் வந்து அந்த அனிமல்ஸை மாஸ்க் பண்ணுறது.